இன்றைய முக்கிய செய்திகள். பெண்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா. அரசியல் வரைபடத்தை மாற்ற பாஜக முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றினால் விளைவுகளை சந்திக்க நேரிடும். தமிழ்நாட்டின் குரலுக்கு செவிசாய்த்தே ஆக வேண்டும் என ஸ்டாலின் எச்சரிக்கை. 4 நாட்களில் முடிவுக்கு வருகிறது தேர்தல் பரப்புரை. தமிழ்நாடு முழுவதும் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம். மேற்காசிய போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்கா அறிவிப்பு. யுரேனியத்தை ஒப்படைக்க சம்மதித்ததாக ட்ரம்ப் கூறியது பொய் என ஈரான் மறுப்பு. வணக்கம். பெண்களை கேடயமாக பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை மசோதாவை பாஜக அரசு கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே மாற்ற முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டு அவற்றின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவசரமாக இந்த மசோதாக்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன என்று திமுக எம்பி திருமதி கனிமொழி கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுவரையறை மசோதாவை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுடன் ஒன்றிணைத்து தாக்கல் செய்திருப்பதை சதி என்று அவர் குற்றம் சாட்டினார். So confident that the delimitation bill is fair. Why don't you place these bills before the Tamil Nadu legislature, before the Kerala legislature, before the Karnataka, or before any legislature? If the government truly believed in cooperative federalism, the slogan they have used 1,000 times on different stages, why are you running away from the state legislatures? Have you even called for a meeting? Have you even consulted with the chief ministers? Have you even spoken to the states? Have you bothered? தமிழ்நாட்டின் குரல் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதாகவும் திருமதி கனிமொழி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்று கூறிய சிரோன்மணி அகாலிதளம் எம்பி திருமதி ஹர்சிம்ரவுத் கவுர் பாதல் தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிக்கப் போவதில்லை என்றார். மகளிர் இடஒதுக்கீடு இல்லாமலேயே தாம் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தற்போது உள்ள நிலையிலேயே அமல்படுத்த வலியுறுத்தினார். தேர்தலில் எப்போதெல்லாம் தோற்றுவிடுவோம் என்று பிரதமர் திரு மோடி நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் இதுபோன்ற மசோதாக்களை கொண்டு வருவதாக திரிணாமுல் எம்பி திரு கல்யாண் பானர்ஜி குற்றம் சாட்டினார். அடுத்து பேசிய திரு ஆர் ராசா பெண்களுக்கு உரிமை வழங்குவதாக கூறி மாநிலங்களுக்கு இடையே பாகுபாட்டை பாஜக அரசு ஏற்படுத்துவதாக புகார் தெரிவித்தார். தெற்கு வடக்கு என்று பிரிவினையை ஏற்படுத்துவதன் மூலம் மத்தியில் நிரந்தரமாக ஆட்சி செய்ய பாஜக நினைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இறையாட்சியை கொண்டுவர நிரந்தர ஆட்சி பாஜகவுக்கு தேவைப்படுவதாக கூறிய திரு ராசா இதன் மூலம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரத்தை பாஜக கொண்டுவர துடிப்பதாகவும் அதனை செயல்படுத்த தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மசோதாவின் முக்கிய நோக்கமே இதர பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிப்பதுதான் என்று திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். Is an attempt to change the electoral map of India, using and hiding behind India's women. Actually, it is a shameful act because instead of giving them women's reservation, which is very easy to do, and every single opposition person will support it right now, bring that old bill back right now, and we will help you pass it for implementation from this second. தாங்கள்தான் இந்தியா மக்கள் ராணுவம் என்று பாஜக நினைப்பதாக திரு ராகுல் காந்தி விமர்சித்தார். ஆனால் மக்கள் ராணுவம் வேறு, பாஜக வேறு என்று குறிப்பிட்ட அவர் மக்களின் பின்னாலும் ராணுவத்தின் பின்னாலும் பாஜக ஒளிந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். தாம் பேசிய வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கலாம், ஆனால் மக்கள் மன்றத்திலிருந்து நீக்க முடியாது என்று திரு ராகுல் குறிப்பிட்டார். ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொண்ட அச்சத்தில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த மசோதாவுக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார். நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி கூறினார். மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு அதை சில்லு சில்லாக நொறுக்கும் வேளையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தமிழ்நாட்டின் அரசியலுக்கு இன்று முக்கியமான நாள் என்றும் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான போராட்டத்தின் முடிவை அறியப்போகும் நாள் என்றும் தெரிவித்துள்ளார். நமது கடும் எதிர்ப்பு மற்றும் போராட்டத்தால் தமிழ்நாட்டின் தொகுதிகளின் அளவு குறையாது என்று பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வாய்மொழி உத்தரவாதம் அளித்திருப்பதாக கூறியுள்ளவர்
ஆனால் சொல் ஒன்று செயல் ஒன்று என இருக்கும் இவர்களின் வாய்மொழி உத்தரவாதத்தை நம்பவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதால் அதை நிராகரிப்பதாக கூறியுள்ளார். சட்ட முன் வடிவில் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்துக்கு அளிக்கப்படும் அதிகாரங்கள் மூலம் எதிர்காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் மாநிலங்களின் தொகுதி அளவை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கான வழிவகைகள் இந்த கருப்பு சட்டத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், ஒன்றிய பாஜக அரசின் மசோதா பெரும் சூழ்ச்சியுடன் உள்ளதாக விமர்சித்துள்ளார். எனவே அவசர கதியில் இதை நிறைவேற்றாமல் ஒன்றிய அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள திரு ஸ்டாலின், எண்ணிக்கை பலம் இருக்கிறது என்ற திமிரில் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றினால் அதற்கான விளைவுகளை தமிழ்நாட்டில் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்துள்ளார். மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டே அதை சில்லு சில்லாக உடைக்கும் வேலையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, வாஜ்பாய் ஆகியோரைப் போல 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்து சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கை என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு செவிசாய்த்தே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நாள் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்க பிரச்சாரம் செய்து வருகின்றனர். காங்கேயத்தில் அத்தொகுதி திமுக வேட்பாளர் திரு மு. பே. சாமிநாதன், தாராபுரம் திமுக வேட்பாளர் திருமதி இந்திராணி ஆகியோரை ஆதரித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் எடப்பாடி திரு பழனிசாமி தவிர்ந்த போட்டோவை காட்ட வேண்டுமென திரு உதயநிதியிடம் கோரிக்கை வைத்தனர். அரசியல்ல ஒரு மொரட்டு பக்தர் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இத சொன்னதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாதுதான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். போதுமா? இந்த போட்டோ பார்க்க தான் அவர் ஆசைப்பட்டீங்களா? பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. இப்போ சேலம் வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட ஆட்டையாம்பட்டியில் அதிமுக வேட்பாளர் திரு ஸ்ரீ பாலாஜியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தேர்தல் பரப்புரையாற்றினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டியில் திருமங்கலம் தொகுதி திமுக வேட்பாளர் சேடப்பட்டி திரு மணிமாறனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் திருமதி கிருத்திகா தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக திருநகர் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர், திரு ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை என்றார். இப்பவும் சொல்ற அண்ணன் ஸ்டாலின் தான் இரண்டாவது முறை முதல்வர். 7வது முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாவலர் அண்ணன் ஸ்டாலின் தான், மாற்று கருத்து இல்ல. திருப்பத்தூர் அமமுக வேட்பாளர் திரு ஞானசேகர், ஜோலார்பேட்டை அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே. சி. வீரமணி ஆகியோரை ஆதரித்து பாமக தலைவர் திரு அன்புமணி திருப்பத்தூரில் பரப்புரை மேற்கொண்டார். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் சம்மதித்திருப்பதாக ட்ரம்ப் கூறியது மற்றுமொரு பொய் என அந்நாடு தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து போர் நடத்தி வந்த நிலையில் திடீரென 2 வார போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்தார். இதையடுத்து இஸ்லாமாபாத்தில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்கா மற்றும் ஈரான் குழுவினர் சந்தித்து பேச்சு நடத்தினர். இதில் உடன்படிக்கை ஏற்படாத நிலையில் ஹோர்முஸ் நீரணையை அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டன. ஈரான் துறைமுகங்களுக்கு கப்பல்கள் செல்லவும் ட்ரம்ப் தடை விதித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய், தான் செய்வதே சரி என்ற அற்பத்தனமான எண்ணத்துடன் அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை பொருளாதார பயங்கரவாதம் என்று கூறியுள்ளார். ஓர் அரசே இன்னொரு நாட்டை மிரட்டி பணம் பறிப்பதன் விளைவு இனப்படுகொலையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே லாஸ் வேகாஸில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் தமது முதலாவது ஆட்சி காலத்தில் கட்டமைத்த ராணுவத்தின் வலிமையால் அமெரிக்கா எதையும் சாதிக்கும் என்றும் கூறினார். ஈரான் தன்னிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க தயார் என்று கூறியதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் அத்தகைய அம்சம் குறித்து எதுவும் பேசப்படவில்லை என்றும் இது ட்ரம்ப் கூறியுள்ள இன்னொரு பொய் என்றும் ஈரான் தரப்பு மறுத்துள்ளது. 2 வார போர் நிறுத்தம் வரும் 22ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் அதை நீட்டிக்கவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடரவும் பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகள் முயற்சித்து வருகின்றன. இது தொடர்பாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான், வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி ஆகியோரை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் சந்தித்து பேசினார். இதனிடையே லெபனான், இஸ்ரேல் இடையே 10 நாள் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். ஹிஸ்புல்லா இயக்கமும் தாக்குதலை நிறுத்தி அமைதி ஏற்பட உதவியதாக அவர் பாராட்டியிருந்தார்.
இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக பெய்ரூட் புறநகர் பகுதிகளிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் போர் நிறுத்த அறிவிப்பை அடுத்து வீடுகளுக்கு திரும்பி வர தொடங்கியுள்ளனர். அதே நேரம் போர் நிறுத்த அறிவிப்பை மீறி இன்று தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வர வேண்டாம் என்று லெபனான் ராணுவம் கேட்டுக் கொண்டுள்ளது. தொகுதி வரையறை பற்றி பிரதமர் திரு மோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பாதி உண்மையை மட்டுமே சொல்வதாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் தொகுதிகள் எண்ணிக்கை 39லிருந்து 58ஆக உயரும் என்பது மாயை என்று கூறினார். முதலில் 58, 59 என்ற அளவில் உயரும் எண்ணிக்கை பின்னர் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் போது மளமளவென குறைந்துவிடும் என்று திரு சிதம்பரம் விளக்கினார். தமிழ்நாடு 39லிருந்து 58 அல்லது 59 ஆகும். ஆனால் அது மறுசீரமைப்புக்கு பிறகு 47ஆக குறையும். அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்த 39 58 ஆகும், 80 120 ஆகும், ஆந்திராவில் 25 38 ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய மறுசீரமைப்பு வந்த பிறகு அது குறையும் என்பதை மறைக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையானது மறுவரையறையில் குறையும் என்றும், அதே நேரம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகள் எண்ணிக்கை மறுசீரமைப்பில் 140ஆக அதிகரித்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை குறித்து திரு அமித்ஷா கூறுவதை கேட்காமல் திரு சிதம்பரத்திடமா கேட்க முடியும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி கேள்வி எழுப்பியது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திரு ப சிதம்பரம், என்னிடம் அவர் கேட்க வேண்டாம், அதிமுக சட்ட நிபுணர்கள் உதவியுடன் மசோதாவை படித்து பார்த்துவிட்டு பேசட்டும் என்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிப்பது அறியாமையா அல்லது அச்சமா என தெரியாது. சட்டத்தை படித்து பார்த்து அவருடைய கட்சியுடைய வழக்கறிஞர்களை கலந்து நிபுணர்களை கலந்து அவர் கருத்தை சொல்லணும். இல்ல அவர் கருத்தை கேட்டா அமித்ஷா கருத்துன்னு சொல்றாரு. மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு சட்டமாகவே ஆகிவிட்ட பிறகு எதற்காக மீண்டும் அதை இப்போது தொகுதி வரையறை மசோதாவுடன் சேர்க்க வேண்டும் என்றும் திரு சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். மகளிர் மசோதாவை காங்கிரஸ் ஆதரவுடன் தான் மோடி அரசு நிறைவேற்றியது என்ற அவர், இப்போதும் தனியாக மகளிர் மசோதாவை கொண்டு வந்தாலும் அதை ஆதரிக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு அதிமுகவினரும் பாஜகவினரும் போலி காசோலை கொடுப்பது குறித்து புகார் தெரிவித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். குடும்பத்துக்கு ஒருமுறை 10,000 ரூபாயும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக அந்த தொகைகளுக்கான போலி காசோலைகள் விநியோகிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு RS பாரதி, புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீம் போல செயல்படுவதாக விமர்சித்தார். பாஜகவை சார்ந்தவர்கள் 10,000 ரூபாய்க்கான காசோலையை தருகிறோம் என்று பணம் கொடுப்பதற்கு அடையாள அட்டை, வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த நம்பர் எல்லாவற்றையும் ஒவ்வொரு வீடாக சென்று சேகரித்து வருவதாக தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனிடையே 10,000 ரூபாய்க்கான SBI போலி காசோலையை சிவகங்கையில் நகல் எடுத்துக் கொண்டிருந்த அதிமுக பிரமுகர் பாபு என்பவரை திமுகவினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 270வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்துக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், தொகுதி மறுவரையறை எனும் சதித்திட்டத்தால் நம்மை அரசியல் வலிமையற்றவர்களாக்க டெல்லி ஆதிக்கவாதிகள் முனைகிறார்கள் என்று கூறியுள்ளார். அன்று சின்னமலையை காட்டிக் கொடுத்த துரோகி போல இன்றும் சில அடிமைகள் தங்கள் சுயநலத்துக்காக தாய் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை RSS எஜமானர்களின் காலடியில் அடகு வைக்கின்றனர் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 2வது நாளாக முதலமைச்சர் கருப்பு உடை அணிந்திருந்தார். திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தபால் வாக்கு செலுத்தினார். அப்போது பேசிய அவர், தமக்கு எப்போது முடிவு வரும் என்று ஒரு கூட்டம் காத்துக்கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் பரப்புரைக்காக உதகைக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் திருமதி குஷ்பு சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர்.
அவரது கைப்பையில் 50,000 ரூபாய் பணம் மட்டுமே இருந்ததாக அதிகாரிகள் கூறினர். அம்பேத்கர் பெரியார் சிந்தனைகளை சந்திக்க திராணி இல்லாமல் அவர்களின் சிலைகளை உடைப்பவர்கள் அவர்கள் விதைத்த சுய சிந்தனையை எந்த காலத்திலும் தகர்க்க முடியாது என்று நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்கத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், அம்பேத்கரும் பெரியாரும் சுய சிந்தனையின் வடிவங்கள் என்றார். அவரது பேச்சு வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. சிலைகள் உடைப்பவர்களிடம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி இதுதான். சிலைகளை உடைப்பதனால் அவர்கள் விதைத்த சுதந்திர சிந்தனைகளை எந்த காலத்திலும் உங்களால் தகர்த்து விடவே முடியாது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 505 புள்ளிகள் உயர்ந்து 78,493 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 157 புள்ளிகள் அதிகரித்து 24,353 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,680 ரூபாயாகவும் 1 கிராம் 14,210 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 275 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவின் தொகுதி மறுவரையறை மசோதா இந்திய அரசியல் வரைபடத்தையே மாற்ற முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு அதை சில்லு சில்லாக நொறுக்கும் வேளையில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் சம்மதித்திருப்பதாக ட்ரம்ப் கூறியது மற்றுமொரு பொய் என அந்நாடு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.